மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தனது பயணத்தை வெற்றி பெறச் செய்த தமிழக மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த விஷயம் தொடர்பாக வேற என்னென்ன தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். மக்கள் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். கோவையில கடந்த 7ஆம் தேதி துவங்கிய இந்த பயணமானது பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக மக்களுக்கு நன்றியை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பயணத்தின் மூலமாக மக்கள் பெருவாரியான மக்கள் தமக்கு ஆதரவு அளித்ததாகவும், குறிப்பாக அடக்குமுறைக்கும் ஊழலுக்கும் போதைப் பொருட்களுக்கும் பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கும் எதிராக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய உரிமை குரலாக அதிமுக இருப்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாகவும், மக்கள் அதன் விளைவாக தன்னெழுச்சியாக இந்த பயணத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி ஜூலை 25ஆம் தேதி வரை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி வரை தற்போது இந்த முதற்கட்ட பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும், கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்கள்ல 46 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றிகரமாக இந்த பயணத்தை மேற்கொண்டதுல 18.5 லட்சம் மக்கள் நேரடியாக சந்தித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா இந்த பயணத்துல பொறுத்தமட்டில் கைத்தறி நெசவாளர்கள், பட்டு நெசவாளர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலசங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சிறு குறு தொழில் முனைவோர் என பாட்டாளி வர்க்கத்தினர், வழக்கறிஞர், விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சென்று அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் கேட்டு பெற்றதாகவும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவர்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசுக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டிருப்பதாகவும், அதன் விளைவாக தமக்கு பெருவாரியான ஆதரவு அளித்திருப்பதாகவும் அவர் இந்த பயணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தமிழக மக்களுக்கு தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.